அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் சொன்ன நண்பர்களுக்கு நன்றி. அதில் ஒருத்தர் சொல்கிறார், என் வீட்டில் நடக்கிற சம்பவத்தை அப்படியே சொல்லிட்டீங்க சார். அது என்னோடய மருமக தான். என் பேரனை கூட்டிக்கிட்டு எல்லா பக்கமும் ஒரு 4 தெரு சுற்றி வருவா சோறு ஊட்டிக்கிட்டு. நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டா. நீங்கள் இப்போ பதிவில் போட்டிருந்தா நான் போட்டு காமிச்சேன் அப்படின்னாரு. யாரையும் விமர்சிப்பதற்காக நான் அந்த பதிவை போடலை. நீங்கள் போகிற வழியில் ஒரு வீட்டில் ஒரு 15 வருஷமாக குழந்தை இல்லை அவங்களுக்கு. அவங்க உங்கள் பையனை பார்த்துட்டு ஏங்குறாங்க. நமக்கும் இப்படி ஒரு பையன் இருந்தால் நம்மளும் இப்படி சோறு ஊட்டலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்குறாங்க. அவங்க உங்கள் பிள்ளையை பார்த்து ஏங்குனாங்கன்னா உங்கள் பிள்ளைக்கு உடல்நலம் குன்றிடும். இது ஒரு பழக்க வழக்கம் தான். அது மூட பழக்க வழக்கமோ நல்ல பழக்க வழக்கமோ முன்னோர்களுடைய பார்வை அப்படி இருந்துச்சு. அது மாதிரி பெண் குழந்தைகள் 2 பேர் 3 பேர், 2 பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட்டு 3ஆவது ஒரு குழந்தை பார்த்தாங்க. அதுவும் பெண் குழந்தைகள். ஒரு ஆண் குழந்தை இல்லை என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு முன்பாக நீங்கள் உங்கள் பையனை கூட்டிக்கிட்டு அங்கிட்ட அவன் வீட்டு வாசல்லையே போய் நின்று அவனை கடுப்பு ஏற்றணும்னே ஏற்றுறது, அவங்க வயிறு ரீட்டுமுனே செய்கிறது, அது உங்களை குழந்தையை பாதிக்கும் என்பது இங்கே புரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி தான் போட்டிருந்தேன். அதுக்கு 2-3 பேர் நல்லா சொன்னாங்க. ஒரு ஆள், அது என் குடும்பத்தில் தான் சார் நடக்கு அப்படின்னாரு. என் மருமக தான் சார், நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிறா அப்படின்னு. சரி, ரைட்டு, எல்லார் குடும்பத்துலையும் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்தவை அப்படிங்கிறதுனால வருங்கால தலைமுறைகள் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு தகப்பங்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு சின்ன அறிவுரை, எவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாங்க நம்ம கரன்சிக்கு போகலாம். ஒரு வீட்டில் நான் யாருமே இந்த வாஸ்து சாஸ்திரம் அது இதெல்லாம் எதையும் நீங்கள் ரொம்ப நம்ப வேண்டாம். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. நீங்கள் இந்த பக்கம் பீரல் இருந்தால் தான் உங்களுக்கு செல்வம் பெருகும், காசு பெருகும், கரன்சியெல்லாம் பெருகும்னாங்க. நான் 4 திசையிலையும் வச்சுருக்கேன், கரன்சிகளையும் காயின்களையும். எனக்கு எல்லா திசையும் ஒரே திசை தான். எல்லா திசையிலும் காயின்ஸு கரன்சி தான் வச்சுருக்கேன். அது மாதிரி எதனாலும் நம்புங்க, நம்பாமல் இருக்க வேண்டாம். அளவுக்கு மீறி நம்ப வேண்டாம். ஆசைப்படு, பேராசைப்படாது. புத்தர் கூட ஆசைப்பட்டாராம். எதற்காக? ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அது மாதிரி ஆசையை கண்டிப்பாக வேணும், பேராசையை வேண்டாம். வாங்க நான் கரன்சி போவோம். இன்றைக்கி தான் வந்துச்சு. எது இன்றைக்கி வந்துச்சு? ஐஜிஎப்பிடியில் வந்துச்சு. ஒரு கரன்சி 150 ரூபா வலைத்தளத்தில். வெரி டிமாண்ட் ஐஜிஎப்பிடியில். நான் வெறும் 40 ரூபாய்க்கு தரேன். யூஎன்சி கரன்சி 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கும். இது 11லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. பி இன்செட்டு 085711 11 12 13 14 15 16 17 18 19 20 வரைக்கும், 720 வரைக்கும். இதில் 786 வரக்கூடிய 10 தாளும் இருக்குது. இது ஒரு தாள் 40 ரூபா, 10 தாள் 400 ரூபா. ஃபுல் அண்ட் ஃபுல் டைகர் யூஎன்சி செட்டு. பார்த்துக்கோங்க. மன்மோகன் சிங் அவர்கள், அமரர், பொருளாதார மேதை, பொருளாதார சிற்பி. பிளேன் இன்செட்டு 07G. இது இந்த கெட்டில் 50 ஆள் கொடுத்துருக்கேன். இன்னும் 50 ஆள். இது 51 ஆரம்பிக்கும். 343651 5253 54 55 56 57 58 59 60 36 60 10 தாள் யூஎன்சி. அதே 40 ரூபா தான். மேக்ஸிமம் என்கிட்ட இருக்கிற ஃபுல் டைகர் கரன்சி காலியாகிற வரைக்கும் எல்லாமே 40 ரூபா தான். இனிமேல் விலை கூடினால் அது கூடலாம். தற்போது அந்த விலைக்கு தான் போயிட்டுருக்கு, கொடுத்துட்ருக்கேன். வணக்கம், வாழ்த்துக்கள். 2 செட் மட்டும் தான் வச்சேன். இப்போ ஒரு காயின் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பதிவாக போட்டு போயிடும்னு பார்த்தேன். நேஷ்னல் இன்டகிரேஷன் 1982. நேஷனல் இன்டகிரேஷன் 1982 இந்த இருக்கு பாருங்கள். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க.
ஒன்று எழுதுவேன் இதில் இது 1982 நேஷனல் இன்டகிரேஷன் அப்படின்னு எழுதுவேன். சில இதில் டைம் கிடச்சுன்னு விலையும் போட்டுருவேன். இது ஒரு காயின் என்ன, டெல்லி இந்த இருக்குது 1982 காயின் யூஎன்சி கண்டிஷனில் உள்ளது. மூணாவது ஹாப்பி ஃபேமிலி இந்த இருக்குது ஹாப்பி ஃபேமிலி 1993 மும்பை ஹைதராபாத் 2 மின்ட்டு தான் இருக்குது. இது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். மும்பை மின்ட். ஹாப்பி ஃபேமிலி. மூணாவது நாணயம். நாலாவது நாணயத்துக்கு போவோம். பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டியில் ஹைதராபாத்து எல்லாமே ஸ்கேர் காயின் தான், கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன. ஹைதராபாத்னா 500 பாம்பேனா 200. இது பாம்பே 1993 பயோடைவர்சிட்டி. அஞ்சாவது நாணயம் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபார் த வேர்ல்டு ஃபுட் டே. வாட்டர் ஃபார் த வேர்ல்டு ஃபுட் டே இந்த இருக்குது. அதுலேயும் ஹைதராபாத்னா ஸ்கேரு, மும்பைனா ஸ்கேரு, கொல்கட்டானா காமன் இந்த இருக்குது வருங்க. 1994 உள்ளது. கல்கட்டா மின்ட் இது. வாட்டர் ஃபார் லைஃப் வேர்ல்டு ஃபுட் டே. அதுக்கு அடுத்த காயின் பாம்பேனா 700 கல்கட்டானா 1500. இந்த இதுதான் அக்ரி எக்ஸ்போ. பாம்பேனா 700, கல்கட்டானா 1500. இது பாம்பேயா கல்கத்தாவா? இந்த 1995 மின்ட்டை காணும். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி தெரியுது. தெரிஞ்சால் பாம்பே தான். பாம்பேனா எவ்வளவு? 700 ருபீஸ். ரேர் காயின். 2 ரூபாயில் இது ஒரு ரேர் காயின். ஏர்போர்ட்ஸ்க்கு அடுத்து இதாக ஏர்போர்ட்ஸ்க்கு அடுத்து திருவள்ளுவருக்கு அடுத்து இதில் இருக்குது 3வது ரேர் காயின். திருவள்ளுவரில் சும்மா சர்வசாதாரணமாக இருந்துச்சு. நான் இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஒரே மின்ட்டு தான் 1000 ரூபா ஒரு காயின். என்ன மின்ட்டு? பாம்பே மின்ட்டு. ஆல்பத்துலேருந்து எடுத்து வச்சேன். பாம்பேயா. அதுக்கடுத்து பட்டேலில் நொய்டானா தான் பெரிய விலை, மற்றதெல்லாம் விலை கொஞ்சம் கம்மி தான். இந்த இருக்கார் படேல். இது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். படேல் இது ஹைதராபாத் மின்ட்டு. படேல் ஹைதராபாத் மின்ட்டுனா ஸ்கேர் கைட்னா 500 ரூபா. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. முன்பக்கம் பார்த்துக்கோங்க, பின்பக்கம் பார்த்துக்கோங்க. ஒரு காயின் ஹைதராபாத் மின்ட்டு. இதிலே லோ கண்டிஷன் காயின் இருக்குது. வேறு என்னது? கல்கட்டானா 100 ரூபா தான், பாம்பேனா 100 ரூபா தான், எல்லாம் ஸ்கேர் தான். ஹைதராபாத் 500 ரூபா. அந்த காயின் இதில் வைக்கிறேன். அதுக்கடுத்து நேதாஜிலையும் ஹைதராபாத்து மும்பைனா ரேட் அதிகம். இது என்ன குவாலிட்டின்னு பார்ப்போம். ஹைதராபாத் மும்பைனா ரேட் அதிகம். இது என்ன மின்ட்டுன்னு பார்ப்போம். ஹைதராபாத்து மும்பைனா ரேட் அதிகம். இது மும்பை 1997. மும்பைனா 400 ரூபா ஒரு காயின். இந்த போட்டுக்கு பாருங்க. அதை தான் வைக்கிறேன். அதில் ஒரு காயின் என்னென்ன ரேட் நீங்கள் கணக்கு பார்த்து வாங்க. அதுக்கடுத்து அரவிந்தரில் எல்லாமே ஸ்கேர் தான். நார்மலாக 200 ரூபா ஒரு காயின். என்ன மின்ட்டாக இருந்தாலும் 200 ரூபா தான். உங்களுக்கு என்ன மின்ட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். அரவிந்தில் என்ன மின்ட் இருக்குது? 3 மின்ட் இருக்குது. பாம்பே, கல்கட்டா, நொய்டா. இது நொய்டாவா மும்பையா? 2 கேள்வி.
மும்பை 1998 உள்ளது. அதில் ஒரு காயின் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அரவிந்தருக்கு அடுத்து சித்தரஞ்சன் தாஸ். இந்தாங்க சித்தரஞ்சன் தாஸு. இதில் ஹைதராபாத்னா பயங்கர விலை. நொய்டா கொல்கட்டானா காமன் கேட்டகிரி தான். இது வந்து கொல்கட்டா, ஹைதராபாத்து. இது வைப்போம். ஹைதராபாத்துக்கு அடுத்து சத்ரபதி சிவாஜி. இந்தாங்க சத்ரபதி சிவாஜி. சத்ரபதி சிவாஜியில் மும்பை மிண்டு. இது ஹைதராபாத் மிண்டுனா 1500 ரூபா ஆகும். சத்ரபதி சிவாஜிக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் எல்லாமே ஸ்கேர் ஐட்டம் தான். சராசரி 100 ரூபா தான். அதில் பாம்பே, கல்கட்டா, நொய்டா இது வந்து பாம்பே. இதில் ஹைதராபாத்லாம் கிடையாது, மின்ட்டே கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டாவுக்கு அடுத்து சியாம பிரசாத் முகர்ஜி. சியாம பிரசாத் முகர்ஜியில் ஹைதராபாத்தும் கல்கட்டானா இது விலை அதிகம், நொய்டானா விலை கம்மி. எல்லாமே ஸ்கேர் ஐட்டம் தான். இது வந்து ஹைதராபாத்து. ஹைதராபாத்னா என்ன ரேட்டு? 400 ரூபா ஒரு காயின். அதைத்தான் இதில் வைக்கிறேன். ஹைதராபாத்து. அதுக்கு பிறகு ஜெயந்த் துக்காராமா. ஜெயந்த் துக்காராம் இந்த இருக்கார். இதில் எல்லாமே 100 ரூபா. ஹைதராபாத் மட்டும் 250 ரூபா. என்ன காயின் வச்சுருக்கேன்? ஹைதராபாத் வச்சுருக்கேன். 250 ரூபா காயினை குட் கண்டிஷனான காயின் வச்சுருக்கேன். ரைட்டா? 15 காயின் ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து ரயில்வே. இந்த இருக்குது ரயில்வே. ரயில்வேல ஹைதராபாத் தான் வச்சுருக்கேன். ஹைதராபாத்து ஒன்று 200 ரூபா. ரயில்வேயில் ஹைதராபாத்தில் ஒரு காயின் 200 ரூபா. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. அதான் வைக்கிறேன் இதில். ஹைதராபாத்தில் ஒரு ரயில்வே. அதுக்கடுத்து ஏர்போர்ட்ஸை தேவையில்லை. வேணும்னா என்கிட்ட 2 இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிடலாம். அதுக்கடுத்து லூயிஸ் பிரெய்லி. இந்தாங்க லூயிஸ் பிரெய்லி. ஃபுல் கண்டிஷனான காயின். லூயிஸ் பிரெய்லியில் வந்து எல்லாம் காமன் கேட்டகிரி தான். அது ஒன்று வைக்கிறேன். அதுக்கடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைகர். இந்தாங்க ஒரு டைகர் காயின். ஒரு மிண்டு தான், கல்கட்டா தான், காமன் தான். அது ஒன்று வச்சுருக்கேன்னா அதுக்கடுத்து கடைசி காயின் டெல்லி 2010. அது ஒரு காயின். டெல்லி 2010 எல்லாமே காமன் கேட்டகிரி தான். அதுக்கப்புறம் ஒரு 75th இண்டிபெண்டன்ஸ் டே காயின் கமாமரிட்டி வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ அது காமனாக வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஒரு காயின் வைக்கிறேன். யூஎன்சி காயின் வைக்கிறேன். மொத்தம் 20 காயின். முக்கியமான ரேர் கேட்டகிரிலாம் வச்சுருக்கேன். ரேர் மிண்டு வச்சுருக்கேன். அழகான அற்புதமான ஒரு செட்டு. வேறு காயின் ஏர்போர்ட்ஸ் தவிர வேறு கிடையாது. 2 ரூபா காயினில் ஏர்போர்ட்ஸ் தவிர வேறு காயின் இதில் கமாமரிட்டி காயின் கிடையாது. இது ஃபுல் செட்டு. ஏர்போர்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய மொத்த ரேட்டு வந்து 1100 ரூபா. 1000 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இன்றைக்கி 100 ரூபா அதிகம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் 100 ரூபா கூடிக்கிட்டே போகும். இந்த செட்டு வாங்கணும்னா 4000 ரூபாய்க்கு மேலே வரும். 4800 ரூபா வரை வரும். இந்த செட்டு வாங்கணும்னா நான் உங்களுக்கு வெறும் 1100 ரூபாய்க்கு தரேன், வாங்கிக்கோங்க. அப்புறம் கரன்சியும் ஐஜே பிடலும் மன்மோகன் சிங் வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.